அனைவருக்கும் வணக்கம். பாரத் எக்ஸாம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அனைவரையும் வரவேற்கு. நண்பர்களே, இது நாம் காண இருப்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய விமானப்படையில குரூப் எக்ஸ் அண்ட் ஒய் பணிக்கான விண்ணப்பங்கள் நோட்டிபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றியான ஒரு விரிவான ஒரு வீடியோவை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த மத்திய அரசு பணிகள்லையோ இல்லை பாதுகாப்பு படையிலே ரொம்ப சேர்றதுக்கு ஆர்வம் காட்ட கிடையாது. ஓகேங்களா? இப்போ அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில தான் இந்த நம்ம தொடர்ந்து நம்ம பாரத் எக்ஸாம் சேனல்ல மத்திய அரசு பணிகளை பற்றியான நிறைய நோட்டிபிகேஷன் பற்றி சொல்லிட்டு வரோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்திய விமானப்படையில குரூப் எக்ஸ் அண்ட் ஒய் பணிகள் நடத்திருக்காங்க. ஏற்கனவே எனக்கு தெரியும், நான் அதில் அட்டெம்ப்ட் பண்ணியிருக்கேன், நான் பாஸ் ஆயிருக்கேன்னு சொல்றவங்க கமெண்ட் பண்ணுங்க. இல்லை நான் இப்போதான் புதுசு அப்படிங்கிற சொல்றவங்க ஓகே அப்படின்னு சொல்லுங்க. ஓகே, இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம தமிழ்நாட்டில் டிஎன்பிசிக்கு தமிழ்நாட்டில் உள்ள போஸ்டிங் டிஎன்பிசி குரூப் 4 குரூப் 2 அப்படி இருக்கும். அதே போல் பேங்கிங் எப்படி ஐபிஎஸ் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்திய விமானப்படையில் குரூப் எக்ஸ் அண்ட் ஒய் கேட்டகரி போட்டிருக்காங்க. குரூப் எக்ஸ் அண்ட் குரூப் ஒய்யோட நேச்சர் ஆஃப் ஒர்க் என்ன அப்படிங்கிறத இப்போ முதல்ல தெரிஞ்சுக்குவோம். ஓகே, முதல்ல நம்ம ஏர்மேனோட நேச்சர் ஆஃப் ஒர்க் என்ன அப்படிங்கிறத முதல்ல இங்க தெரிஞ்சுக்கலாம். நேச்சர் ஆஃப் ஒர்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க, பிபிஓஆர் அப்படின்னு சொல்றாங்க. பிபிஓஆர்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பெர்சன் பிலோ ஆபீசர் ரேங்க் அப்படின்னு சொல்றாங்க ஏர்மன் பண்ணி. ஓகேங்களா? இப்போ ஏர்மன் குரூப் எக்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணீங்க, ஒர்க் பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஃபிட்டர் அப்படிங்கிற கேட்டகரியில வர்றீங்க. அதுல என்னென்ன கேட்டகரி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏர் ஃப்ரேம் ஃபிட்டர், ப்ரொபல்சன், வெப்பன், எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் அண்ட் ஆட்டோமொபைல். இந்த ஃபிட்டர் துறைகளில் நீங்க பணியமர்த்தப்படுவீங்க. இப்போ பாத்தீங்கன்னா நீங்க குரூப் ஒய் கேட்டகரியில போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அது அட்மினிஸ்ட்ரேஷன் அசிஸ்டன்ட் லெவல்ல ஜாப் இருக்கும். அதுக்கு என்னன்னா அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட், அட்மின் அசிஸ்டன்ட், லாஜிஸ்டிக் அசிஸ்டன்ட், அப்புறம் பாத்தீங்கன்னா ஆபரேஷன் அசிஸ்டன்ட், மெடிக்கல் அசிஸ்டன்ட், ஐஎஃப் அண்ட் போலீஸ் செக்யூரிட்டி அசிஸ்டன்ட், அப்புறம் கிரவுண்ட் ட்ரைனிங் இன்ஸ்ட்ரக்டர், இந்த மாதிரி மெட்ராலஜிக்கல் அசிஸ்டன்ட் வேகன்சி குரூப் ஒய் வேகன்சி இருக்கு. ஓகேங்களா? இதுதான் ஏர்மன் பண்ணிக்கான குரூப் எக்ஸ் அண்ட் ஒய்யோட நேச்சர் ஆஃப் ஒர்க். ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு எந்த ஒரு வேலைக்கு நம்ம எடுத்துனாலும் சேலரி தான் என்னன்னு முதல்ல நம்ம எதிர்பார்ப்போம். இந்த சேலரி எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ட்ரைனிங் பீரியட்ல பாத்தீங்கன்னா 14,600 ட்ரைனிங் பீரியட்ல பெர் மந்த்துக்கு ஸ்டைபண்டா 14,600 கொடுக்குறாங்க. இதே நீங்க ட்ரைனிங் முடிச்சு ஜாப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா உங்க சேலரி பாத்தீங்கன்னா குரூப் எக்ஸ் பணியிடங்களுக்கு பாத்தீங்கன்னா 33,100 ஸ்டார்டிங் சேலரியா குரூப் எக்ஸுக்கு ஏர்மேனுக்கு 33,100. அதே போல குரூப் ஒய் பணியிடங்களுக்கு சேலரி என்னன்னு பாத்தீங்கன்னா 26,900 அப்ராக்சிமேட்டா 27,000 குரூப் ஒய் பணியிடங்களுக்கு கொடுக்குறாங்க. ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கோம். குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது நீங்க +2ல பிசிக்ஸ் மேக்ஸ் கம்பல்சரியா படிச்சிருந்தீங்கன்னா இந்த வேகன்சிக்கு அப்ளை பண்ணலாம். ஓகே, வேற யார் அப்ளை பண்ணலாம்னா நீங்க டிப்ளமா 10th முடிச்சுட்டு டிப்ளமா எனி இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம், எனி இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம் டிப்ளமா கேண்டிடேட்ஸ் இந்த பணிக்கு அப்ளை பண்ணலாம். அடுத்ததான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏஜ் லிமிட். அது அப்பர் ஏஜ் லிமிட்டா நீங்க 21 ஏஜுக்குள்ள இருக்கணும். இருந்தா மட்டும்தான் இந்த பணிக்கு அப்ளை பண்ண முடியும். ஓகே, இதுதான் ஏஜ் லிமிட். ஓகேங்களா? அடுத்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா விண்ணப்ப கட்டணம் பாத்தீங்கன்னா 250 ரூபாயை விண்ணப்ப கட்டணமா நிர்ணயிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ பார்த்துட்டோம் நேச்சர் ஆஃப் ஒர்க் என்னன்னு பார்த்தா, என்ன குவாலிஃபிகேஷன் பார்த்தா, என்ன ஏஜ் லிமிட்னு பார்த்துட்டோம். அப்புறம் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்றது. எப்படி அப்ளை பண்றது பாத்தீங்கன்னா நீங்க ஆன்லைன் மூலமா தான் அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணும்போது என்னென்ன தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க 10th 12th எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிபிகேட், அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, லெஃப்ட் தம் இம்ப்ரெஷன், இதெல்லாம் நீங்க இமேஜை நீங்க அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும் கேட்டகரி, இந்த மாதிரி கேட்டகரிக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் அப்ளை ஆன்லைனோட ப்ரொசீஜர். ஓகே, அடுத்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம்னா எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் என்னென்ன பேஸ்ல எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல் பாத்தீங்கன்னா 3 பேஸ்ல எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் இருக்கு. முதல் பாத்தீங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட் கொடுக்குறாங்க. ஆன்லைன் டெஸ்ட் என்னென்ன சப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ், மேக்ஸ், பிசிக்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ். இது மேக்ஸ் பிசிக்ஸ் எதை பேஸ் பண்ணினா
அது சிபிஎஸ்சி சிலபஸ் பாடத்திட்டப்படி 10th 12th மேக்ஸை பேஸ் பண்ணி கேட்பேன் அப்படி மாதிரி நோட்டிபிகேஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ், மேக்ஸ், பிசிக்ஸ் வந்து சிபிஎஸ்சி சிலபஸை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின் பேட்டர்ன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் வந்து 85 மினிட்ஸ் வந்து எக்ஸாம் டியூரேஷனா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதுதான் வந்து பேஸ் ஒன் எக்ஸாமினேஷன் ஆன்லைன் கம்ப்ளீட் பண்ண பிறகு அடுத்து என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அண்ட் பிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் வைக்கிறாங்க. ஓகே, பேஸ் 2ல வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அண்ட் பிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட். இந்த பிசிக்கல் ஃபிட்னஸ்ல வந்து என்னென்ன கேட்டகரி வந்து வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரன்னிங் வந்து ஃபர்ஸ்ட் வைக்கிறாங்க. ரன்னிங்ல வந்து பார்த்தீங்கன்னா 1.6 கிலோமீட்டர் அரௌண்ட் வந்து 1.5 கிலோமீட்டர் வந்து நீங்க 6 நிமிஷம் 30 செகண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க கடந்தாகணும். அதே போல பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டயத்துக்குள்ள வந்து 10 புஷ்அப்ஸ், 10 சிட்அப்ஸ், அப்புறம் 20 ஸ்குவாட்ஸ் இதெல்லாம் வந்து நீங்க பண்ணணும் அப்படிங்கிறது பிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்ல வந்து ரெக்ரூட்மெண்ட்டா வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. மூணாவது என்னன்னா பேஸ் 3 அப்படின்னா மெடிக்கல் வெரிஃபிகேஷன். ஓகேங்களா? ஸோ மெடிக்கல் எக்ஸாமினேஷன் தான் மூணாவது வந்து பேஸ் 3 வந்து இதெல்லாம் கிளியர் பண்ணீங்கன்னா நீங்க வந்து அடுத்துக்கு வந்து ட்ரைனிங் வந்து நீங்க அலாட்மெண்ட் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட ஏர்மன் பணிக்கான அந்த குரூப் எக்ஸ் அண்ட் ஒய் பணிக்கான வந்து என்னென்ன குவாலிஃபிகேஷன், என்ன எக்ஸாம் பேட்டர்ன் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்துருப்போம். ஓகேங்களா? மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இது சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா தவறாமல் வந்து நமது கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. உங்கள் நண்பர்கள் யாருக்கும் பயன்படணும் இல்லாட்டி சகோதரர்கள் யாருக்கும் பயன்படணும் நினச்சிங்கன்னா தவறாமல் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். நோட்டிஃபிகேஷன் பற்றி இன்னும் டீட்டெயிலாக நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து இதை பற்றியான நம்ம பாரத் எக்ஸாம் வெப்சைட்ல வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம். கீழே நான் வந்து வீடியோ கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்காக கொடுத்துருக்கேன். அதையும் நீங்கள் பார்த்து ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் என்னென்ன பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க, ஜாப்போட நேச்சருங்கிறது இன்னும் டீட்டெயிலாக வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா வந்து அதையும் பார்த்து